சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் அன்பிற்கு, அதாவது உன்னுடைய அன்பினை பெறுவதற்கு தகுதியில்லாத ஒருவர் இன்னமும் அந்த அன்பை உன்னிடம் இருந்து சரியாக பெற்று கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையில் இது போன்ற ஒரு துரோகத்தை எப்பொழுதுமே தனக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைத்திருந்தால், இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு சந்தோஷம் வேண்டும், இந்த வாழ்க்கையில் மன நிம்மதி வேண்டும் என்று நினைத்தால், ஆடம்பரம் வேண்டும் என்று, வசதி வேண்டும் என்று ஒருபொழுதும் என் குழந்தை ஆசைப்பட்டது கிடையாது. நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு மட்டுமே என் குழந்தை ஆசைப்பட்டு நீ நின்று கொண்டிருந்தாயானால், அந்த நிம்மதி கூட இப்பொழுது கிடைக்காமல் என் குழந்தை திணறிக் கொண்டிருக்கின்றாய். யாரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, அதாவது யாரிடத்திலும் இதை பற்றி பேச முடியவில்லை. ஏனென்றால் தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தனக்கான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அதே நேரம் நாம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இல்லாத பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நம்மை எந்த அளவில் கேலி கிண்டலும் செய்வார்கள் என்பதும் நாம் நன்கு அறிந்த உண்மை அல்ல. சுற்றி இருந்து நமக்கு வேதனைகளை மட்டுமே கொடுக்க முடிந்தவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களாகவே இவர்கள் முழுக்க முழுக்க மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன சொல்லும், ஏது சொல்லும் என்பதனை நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேடும் விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தெளிவான புரிதலை கொடுக்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்ற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்பட்டு அடைய நினைக்கின்ற வாழ்க்கை நமக்கான சந்தோஷமான புரிதலை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் மட்டும்தான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் எனும்படி இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்ததை நினைத்து என் குழந்தை நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ளாதே. தெய்வம் உனக்கென வருகின்ற நேரம், இந்த சாயப்பா நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம், எப்பொழுதும் என் குழந்தை நீ கலங்காதே. இதனால் வரையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் என்னானாலும் உன்னை மேன்மைப்படுத்தும் இந்த சாயப்பா இருக்கும்போது என் குழந்தை கலங்காதே. துரோகம் உன்னை வீழ்த்த நினைக்கிறது, இந்த துரோகம் உன்னை வாழவிடாமல் செய்கிறது, மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து உன்னை கலங்கடிக்க நினைக்கிறது. ஆனால் உடனிருந்து கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த துரோகம் உனக்கு எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. யாரிடமும் சொல்லவும் முடியாமல், மனதிற்குள் வைத்து கொள்ளவும் முடியாமல் என் குழந்தை நீ வெட்டி தவிக்கின்றாய். எல்லாவற்றையுமே யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து என் குழந்தை நீ நிச்சயமாக நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் ஏன் மற்றவர்களின் மீது அக்கறையாக இருக்கின்றோம்? நாம் கொண்ட அக்கறையை மற்றவர்கள் நம் மீது காட்டுவதில்லை. இந்த பல கேள்விகள் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற கேள்விகள் எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி என் குழந்தை கேட்கின்ற பல கேள்விகள் என்னானாலும் என் குழந்தைக்கு மனதில் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் சொல்லி நீ ஒருபொழுதும் பதற வேண்டாம். உனக்காக இந்த சாயப்பா நான் உடன் இருக்கும்போது இவை அத்தனை விஷயங்களிலும் என் குழந்தை நீ கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும். தெளிவோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ பெற வேண்டும் என்பதை மறந்து விடாதே. யார் உன்னை தேடி வருகிறார்களோ, உண்மையான அன்பை உனக்கு கொடுக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உனக்கு தெளிவாக இந்த வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் நன்மைகளை கொடுப்பதும், நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுப்பதுமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தோமோ அவர்கள் கொடுக்கின்ற துரோகத்தை மட்டும் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல கேள்விகள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன நம் வாழ்க்கையில் நம்பிக்கையில் இவர்களோடு வந்தோம் என்ற எந்த நம்பிக்கையில் இவர்களோடு நம் வாழ்க்கையை தொடர்ந்தோம். ஆனால் நம்மிடத்தில் இருப்பதும் வெளியில் நடந்து கொள்வதும் வேறு விதமாக இருக்கிறது. நம்மிடம் இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எந்த இடத்திலும் உண்மைகளை கொடுக்கவில்லை. நம்மிடத்தில் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எந்த இடத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. எப்பொழுதுமே நாம் மனதை காயப்படுத்துகிறார்கள். இவர்களை நம்பி நாம் எடுத்த இந்த முடிவுகள் எப்பொழுதுமே
இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை கொடுக்காமல் போய்விடுகிறது என்று நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். எல்லோருமே சந்தோஷமாக வாழ ஆசைப்படுவதும் நமக்கு மட்டும் ஏன் மன நிம்மதி இல்லை என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்திச் சொல்லும் நேரம், உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற புரிதலை உனக்கு கொடுக்கின்ற நேரம். ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு கிடைத்துவிடுமா, நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு நடந்துவிடுமா என்று சொல்லி அழுது புலம்பிய நேரத்தில் நாம் ஆசைப்பட்டதும் விரும்பியதும் நமக்கு கிடைத்ததல்லவா? இதையெல்லாம் இனிமேல் நாம் என்ன செய்யப் போகிறோம், ஏது செய்யப் போகிறோம் என்பதை உணர்ந்து நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இருக்கும் நேரங்கள் நமக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை எப்பொழுதும் என் குழந்தை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருப்பேன் என்பது உன் மனதிற்குள் நிறைவாக இருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து இந்த சாயப்பா எப்பொழுதும் தரக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் நீக்கி, உனக்கான விஷயங்களை எல்லாம் போக்கி, எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காலம் உனக்கான பதிலை தர வேண்டும். இந்த காலம் உனக்கான முடிவை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நாம் வருந்தக்கூடாது. சாயப்பா சொல்வதையெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எப்பொழுது உன் நம்பிக்கை அடி வாங்கியதோ, எப்பொழுது உன் நம்பிக்கைக்கு துரோகம் நடந்ததோ, எப்பொழுது உன்னுடைய நம்பிக்கையர்கள் மதிக்கவில்லையோ, அப்பொழுதே எல்லாவற்றையும் நீ முடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு உண்டு அல்லவா? இந்த சாயப்பா நான் உடன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவதும் நாம் எதிர்பார்ப்பதும் என்னவென்று நாம் உணரும் நேரம், இனி எல்லாவற்றையும் நமக்கு இவர்கள் கொடுக்காத பொழுது அவர்களுக்கும் அந்த அன்பை கொடுத்து, என் குழந்தை நீ வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டிருக்காதே. இன்று உனக்கு சொந்தமான ஒரு விஷயம் நாளை இன்னொருவருக்கு சொந்தமாக இருக்கிறது என்றால் இது உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் காரணமாகத்தான் நடக்கிறது என்று தெய்வம் சொல்கிறது. அப்படி என்ன காரணம் என்று நீ கேட்கலாம். அப்பா, என் குழந்தை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இன்று உனக்கு சொல்லவா? என் குழந்தையே ஒன்று தன் குழந்தைகள் பருகுவதற்காக தேநீர் தயார் செய்து கொண்டிருந்தது. அங்கே அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பிள்ளை தேநீரை தயார் செய்துவிட்டு அதனை வடிகட்டி ஆற வைத்துவிட்டு, குழந்தைகளுக்கு ஆறியதும் கொடுக்கலாம் என்று சொல்லி ஆற வைத்துவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அந்த தேநீர் அருந்தியதும் குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்து குழந்தைகளை குடித்து கொண்டு ஒரு சிறு குழந்தை, அதாவது அவர்களுக்கு 2 குழந்தைகள், மூத்த பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை, 2வது பிள்ளை மிகவும் சிறிய பிள்ளை. அது அந்த தேநீரை கொஞ்சமாக குடித்துவிட்டு மீதத்தை கொண்டு அடுப்பின் பக்கத்திலேயே வைத்து கொட்டியும் விட்டு சென்று விட்டது. அந்த தாயும் அந்த குழந்தையும் திட்டி தீர்க்கிறார். இப்படி சிந்தி விட்டாயே, நான் இதையெல்லாம் இனி துடைக்க வேண்டுமே, இது எவ்வளவு பெரிய வேலை எனக்கு, கை உள்ளேயும் செல்லாது, அடுப்பின் அடியில் துடைக்க என்றால் என்று சொல்லி அந்த பிள்ளையை திட்டி தீர்த்து விட்டு அவளும் அதை துடைக்கச் செல்கின்றார். ஆனால் அவள் துடைக்க செல்லும்பொழுது தான் கவனிக்கின்றாள், அங்கே அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. குறைந்த அளவில் தீ அங்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அவள் அந்த தேநீரை கீழே இறக்கும் பொழுது அந்த அடுப்பை அணைக்க மறந்து விட்டாள். சரி, அடுப்பு தானே, நெருப்பு தானே எரிந்தது, அது எரிந்து கொண்டு தானே இருந்தது, அதனால் என்ன விஷயம் நடக்கும் என்று நினைக்கலாம். அந்த நெருப்பு அங்கு அணைந்திருக்கும். அந்த நெருப்பு அங்கே அணைவதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற அந்த வாய்ப்பு முழுக்க முழுக்க வெளியேறி இருக்கும். அதாவது அந்த வாய்வு முழுக்க முழுக்க வெளியே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் அந்த இடத்தில் தெய்வம் இந்த சிறு குழந்தையின் வாயிலாக அங்கு சென்று சம்பந்தமே இல்லாத அந்த இடத்தில் கொண்டு அந்த பாத்திரத்தை வைத்து அது கொட்டும்பொழுது அதனால் தானே அந்த தாய் அதை பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. இல்லையென்றால் முழுக்க முழுக்க அவள் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருப்பாள். அதை கவனித்திருக்கவே மாட்டாள். இப்படித்தான் தெய்வம் காரணத்தோடு ஒரு விஷயத்தையும் நடத்துகிறது என்பதை இங்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடியதையெல்லாம் நாம் எந்த இடத்திலும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து விட்டாயானால் என்றும் நான் இருக்கும் இந்த நிலை உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். என்றுமே நான் இருக்கும் இந்த சூழ்நிலை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு உருவாக்கி தரும். அதாவது உன் கண் முன்னால் உருவாக்கி தரும் என்பதை மறக்காதே. நல்ல விஷயங்களை எப்போதும் உனக்கென்று நடத்தி தரும் இந்த சாயப்பா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தம் உனக்குள் மனதிற்குள் நின்று விட்டது என்றால் தெய்வம் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய்.
எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையுமே தெளிவுபட உணர்ந்து விட்டாயானால் அத்தனைக்கும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.